தொடர்பான உள்நாட்டு செய்திகள். எந்த வகையிலாவது வெற்றியீட்டுவதை விட சமூக உணர்வுடன் வெற்றியீட்டுவதே முக்கியமானது என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். களுத்துறை திஸ்ஸ மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளியிட்டார். திஸ்ஸ மத்திய மகாவித்தியாலயத்திற்கு 75 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் திஸ்ஸ புனருத்திய திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வித்தியாலயத்தின் 75வது வருட பூர்த்தியை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த முத்திரை உள்ளிட்ட ஞாபக சின்னங்கள் இதன் போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. விளையாட்டுகளின் போது நாம் வெற்றி பெறுவோம், தோல்வி அடைவோம். சமூகத்திலும் நாம் சில விடயங்களை எதிர்பார்த்து அவற்றிலும் வெற்றி அடைவதில்லை. அரசியலிலும் இவ்வாறே நடைபெறுகின்றது. அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் முகம் கொடுக்க முடியவில்லை எனின் அவ்வாறானவர்கள் சிறுபராயத்திலிருந்தே பாடசாலையில் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எந்த வகையிலாவது வெற்றி பெறுவதை வெற்றி என கூறவில்லை. ஒருவரை ஒருவர் வீழ்த்தி முன்னுக்கு வருவதல்ல. ஏனையவர்களின் உணர்வுகள் குறித்து புரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் வாழ்க்கையில் தயாராக வேண்டும். ජයග්‍රහණය කරන්නට ජීවිතේ සූදානම් වෙන්න. 2018 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டு விழா தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். අපි ඉල්ලලා තියෙනවා பொது ராஜ்ய மண்டலிய பொதுநலவாய விளையாட்டு விழாவை இங்கு நடத்துமாறு நாம் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதற்கு தேர்தல் ஒன்று நடைபெறுகிறது. நாம் ஆஸ்திரேலியாவுடனேயே போட்டியிடுகிறோம். போட்டியிட்டு இதனை பெற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது, பிள்ளைகளையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது முதலாவதாக நாடு குறித்தும் அவதானிக்க வேண்டும். இன்று நமக்கு எதிராக பல கருத்துக்கள் சர்வதேச மட்டத்தில் பரப்பி வருகின்றனர். அவற்றுக்கு அச்சமின்றி முகம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டியுள்ளது. தமது நாட்டிற்கும் இனத்திற்கும் அன்பு செலுத்துபவர்களின் இது கடினமான விடயமாக அமையாது. තමන්ගේ රටට ආදරේ නම් තමන්ගේ ජාතිය රටට ආදරේ නම් ඒ තරම් කාර්යයක් නෙවෙයි. கொழும்பு துறைமுக வளாகத்தில் ஏற்படும் தாமதத்தை நீக்குமாறு வலியுறுத்தி கொள்கலன் வாகன ஊழியர்கள் ஆரம்பித்த வேலை நிறுத்தம் இன்று மாலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட பின்னர் வேலை நிறுத்தம் நிறைவு செய்யப்பட்டது. கொழும்பு இங்குராகுட துறைமுக வாசல் மற்றும் திசேரம் நுழைவு வாசலை மறித்து நேற்றிரவு முதல் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கணனி உடைந்துவிட்டது என இவர்கள் குறிப்பிடுகின்றனர் அல்லது வேறு எதுவும் தெரிவிக்கின்றனர். கணனியுடன் 4 செயற்படுகின்றனர். அந்த 4 ஒருவர் செயற்படுகின்றார் மற்றும் ஒருவர் தூங்குகின்றார். இதுவே தாமதம் ஏற்படுவதற்கான காரணமாகும். சேத்திரன் மற்றும் முறையான நிர்வாக கட்டமைப்புகள் உள்ளடக்கப்படுவதனூடாகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் ஏற்பட்ட பொருளாதார நஷ்டங்கள் தொடர்பில் நாம் சங்கம் என்ற ரீதியில் வேதனை அடைகிறோம். கப்பலில் ஏற்றுவதற்கான கொள்கலன்களை எடுத்துச் செல்லுதல் மற்றும் துறைமுகத்தில் இருந்து கொள்கலன்களை கொண்டு செல்லுதல் போன்றன இவர்களுக்கு உரித்தான கடமைகளாகும். நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டியமையினால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள சுங்க அலுவலகம் ஒன்றின் கண்ணணி கட்டமைப்பு செயலிழந்துள்ளமை இதற்கு காரணம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். போலீசாரின் வேண்டுகோளை பொருட்படுத்தாமல் பல மணித்தியாலங்கள் வீதியை மறைத்துக் கொண்டிருந்த ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குற்றஞ்சாட்டினார்கள். வாகன சாரதிகளின் பணத்தை அபகரிக்கவும் இவர்கள் பழகியுள்ளனர். இந்த நாட்டின் அதிகாரிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எமது உயர் அதிகாரிகள் எம்மை விடவும் அறிவாளிகள் தானே. பின்னர் துறைமுக தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். இன்று காலை துறைமுகத்தின் தலைவரை சந்தித்து கலந்துரையாடினோம். இவர்களின் தேவை குறித்து அவரிடம் நாம் முன்வைத்தோம். அதற்கான தீர்வை அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். துறைமுக தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்தி கேப்டன் நிகால் கேப்பட்டி போல நம்முடன் இணைந்து கொண்டார். அவருடன் இணைந்து தீர்வுகளை பெற்றுக் கொள்வதனையே நாம் தற்போது முன்னெடுத்துள்ளோம். அவசர தேவையாக கருதி நட்டமடையும் நிறுவனங்களை அரசாங்கம் பொறுப்பேற்கும் வகையில் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள சட்டம் தொடர்பாக முதலீட்டுக்கான அச்சுறுத்தல் தொகுப்பின் ஊடாக கடந்த சில தினங்களாக நாங்கள் ஆராய்ந்தோம். அவசர சட்டம் மூலமாக குறித்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கையொன்றை விடுத்திருந்தது.
அரசியலமைப்பின் 78 முதலாம் இலக்க சரத்திற்கு அமைய சட்ட மூலம் ஒன்றை பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்குவதற்கு குறைந்தபட்சம் 7 தினங்களுக்கு முன்னதாக அது அரசு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சிப்லி அசீஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தினை பாதுகாப்பதனை போன்றே ஏதேனும் சட்ட மூலம் ஒன்று அரசியல் அமைப்பிற்கு முரணாகும் போது அதனை உயர் நீதிமன்றத்தில் ஆட்சேபனைக்கு உட்படுத்துவதற்காகவும் இத்தகைய குறிப்பிட்ட கால எல்லை ஒன்று இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேச சட்டமூலம் தொடர்பாக மக்கள் ஆராய்ந்து பார்க்கும் வகையில் குறித்த சட்டமூலம் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் ஒரு வாரத்திற்குள் உள்ளடக்கப்படாமைக்கான காரணம் தெளிவுபடுத்தப்படவில்லை எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. நாட்டு மக்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான இயலுமை மற்றும் அவ்வாறு மனு தாக்கல் செய்யும் மக்களுக்கு தாக்கத்தை செலுத்தும் விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற வரைவு ஒன்றை அடிப்படையாக கொண்டு ஆராய்வதற்கு உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரத்திற்கு அனாவசியமாகவும் அநீதியான முறையிலும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் இத்தகைய முறையற்ற சட்ட மூலம் ஒன்றை சட்டமயமாக்குவதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் முயற்சிக்க கூடாது என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை மீள பெறுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் குறித்த சட்டமூலத்துடன் தொடர்புடைய தரப்பினரிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மக்களுக்கும் பாதிக்கப்படும் அனைத்து தரப்பினருக்கும் உள்ள பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் முறையான ஆய்வினை மேற்கொள்வதற்கு முன்னதாக அந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படக்கூடாது எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை நட்டமடையும் நிறுவனங்களை பொறுப்பேற்கும் முயற்சிக்கு முன்னதாக அரசாங்கம் தமது நிர்வாகத்திற்கு கீழுள்ள நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அது ரஜයට ராஜ்‍ය ආයතන රාශියක් තියෙනවා. இந்த நட்டத்தில் இயங்கும் பல அரசு நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் நட்டமடைந்துள்ளதை ஒரு வாரத்திற்கு முன்னர் கோப் குழு மக்களுக்கு அறிவித்தது. 249 நிறுவனங்கள் நட்டமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கை மின்சார சபை, மிகின் லங்கா, இலங்கை கிரிக்கெட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன. அந்த நிறுவனங்களை நட்டமடையாத நிலைக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்த போதிலும் தனியார் நிறுவனங்களை பறிமுதல் செய்வதில் ஏதேனும் அரசியல் நோக்கம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். දේශපාලන අරමුණක් ඇති බව තමයි මට නම් ගම්ම්‍ය වෙන්නේ. මුළු ලෝකෙම නිදහස් ආර්ථිකයක් පැත්තට முழு உலகமும் சுதந்திர பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கின்றது. வர்த்தக நடவடிக்கைகள் ஏற்ற சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம். தற்போது யுத்தம் முடிவடைந்துள்ளது. எமது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதார மேம்பாட்டிற்கு குறிப்பாக தனியார் துறையினரின் ஒத்துழைப்பு அவசியம். தனியார் துறையினரின் ஒத்துழைப்பு பெற வேண்டுமாயின் அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும். இதன் காரணமாக இந்த சட்டம் பொருளாதாரத்திற்கு மிகவும் பாதகமானது என காண்கின்றேன். அலுவலக வசதிகள் மிலிந்த மொரகுடவின் வேண்டுகோளுக்கு அமைய ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கின்றார். அலுவலகத்தின் தேவை கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மேல்மாகாண முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மிலிந்த மொரகொடவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியில் தமது கடமைகளை மேற்கொள்வதற்காக உரிய அலுவலகம் ஒன்றை பெற்றுக் கொடுக்குமாறு ஆலோசனை வழங்குவதற்கான தேவை தன்னிடம் சுட்டிக்காட்டப்பட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியில் பதவியில் அமர்த்தப்படாத போதிலும் நடைமுறையில் உள்ள முறைமைக்கு அமைய கடந்த காலங்களில் நிலவிய ஆட்சிகளின் போது அத்தகைய பதவியொன்றுக்கு அமைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இதற்கு முன்னரான பதவி காலங்களில் வேறு மாநகர சபைகளில் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டதுடன் அதன் போது ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்ட வசதிகள் தொடர்பான உதாரணங்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் விசேடமாக கொழும்பு மாநகர சபை போன்ற உள்ளூராட்சி மன்றங்களில் அவ்வாறு செயற்படுகின்றமை ஏற்புடையது அல்ல என நினைப்பதற்கு காரணம் கிடையாது என தெரிவித்துள்ளார். விசேட ஆணையாளரின் கீழ் செயற்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் அவரின் தீர்மானத்தின் பிரகாரம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டிருந்த வசதிகளை இல்லாது செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தகைய நியாயமான நிலைமையும் உள்ளது என கருத முடியாது என முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையை ஒல்லாந்தர் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களால் அமைக்கப்பட்ட மிக பிரதான ஒரு கோட்டையாக யாழ்ப்பாண கோட்டை அமைகிறது. இது இலங்கையில் காணப்படும் கோட்டைகளில் 2ஆம் இடத்தை பிடிக்கிறது. கடந்த காலங்களில் இலங்கையில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளினால் இந்த கோட்டையின் பல பிரதேசங்கள் அழிவடைந்துள்ளன. தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் இதனை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இலங்கையில் தற்போது கூடிய பாதுகாப்பு நிலவுகின்றது. எதிர்காலமும் சுபீட்சமிக்கதாக உள்ளது. உடனடியாக தாயகம் செல்லுமாறு தஞ்சமடைந்துள்ள இலங்கையர்களிடம் சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்தோருக்கான உரிமை கோரி வருகை தந்துள்ள பெருந்திரளான இலங்கையர்களை மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் என அந்நாட்டு செனட் சபை தீர்மானித்துள்ளது. இதற்கு எதிராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாக்கல் செய்த வழக்கு சுவிட்சர்லாந்தின் சமஷ்டி நிர்வாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை திரும்பினால் மீண்டும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக வேண்டி ஏற்படும் என அவர்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். இதனை நிராகரித்த சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் இலங்கையில் தற்போது சிறந்த சூழல் காணப்படுவதாக தெரிவித்தது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நிரந்தர சமாதான சூழலும் இலங்கையில் தற்போது உருவாகியுள்ளது. யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் உருவாகியுள்ள அமைதி சூழலுக்கு மத்தியில் மீண்டும் இலங்கைக்கு சென்று சுதந்திரமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் புலம்பெயர்ந்தவர்களுக்கு காணப்படுகின்றது. இதற்கமைய அவர்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கான உரிமையை வழங்குவதை நிராகரிப்பதாக சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்டிடி அமைப்பின் ஆதரவாளரும் திரைப்பட இயக்குநருமான சீமானுக்கு அமெரிக்காவில் பிரவேசிக்க அந்நாட்டு அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். எல்டிடி அமைப்பின் பிரபல ஆதரவாளரும் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவருமான சீமான் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலக தமிழர் பேரவை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஜயம் மேற்கொண்டார். அவருக்கு நியூயார்க் விமான நிலையத்தில் வைத்து அமெரிக்காவில் பிரவேசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவிலிருந்து வெளியேறுமாறும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. தடை செய்யப்பட்ட இயக்கமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள எல்டிடி அமைப்புடன் சீமான் பேணி வரும் நெருங்கிய தொடர்புகள் காரணமாக அவரை அமெரிக்காவினுள் அனுமதித்தால் தமது நாட்டில் விரும்பத்தகாத பிரச்சினைகள் உருவாகும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் பிரகாரம் உலக தமிழர் பேரவையின் மாநாட்டில் கலந்து கொள்ள செல்வதற்கு சென்ற சீமான் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டார் என ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயத்தின் வருடாந்த பிரசலிப்பு விழா அதிபர் தா அருள்ராஜா தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதில் பிரதமதியாக கலந்து கொண்டு உயர்கல்வி பயிலும் முரளிதரன் எனும் மாணவனால் வரையப்பட்ட கீதையின் சாரம் என்ற ஓவியத்தை திறந்து வைத்தார். சப்ரகம மாகாணத்தில் உள்ள கிராமிய பிரதேசங்களை இலக்காக கொண்டு மேலும் 50 வீடுகளுக்கு மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி லல்லகுட பிரதேசத்தில் உள்ள வீடுகளுக்கான மின்சார இணைப்பு வழங்கும் நிகழ்வு அமைச்சர் WDJ செனவிரத்ன, பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அட்டாளைச்சேனை பாரமுறை ஒலுவில் ஹுசைனியா நகர் உதுமாபுரம் போன்ற கிராமங்களின் மகளிர் சங்கங்களுக்கு வாழ்வாதார நிதி உதவிகள் வழங்கப்பட்டதுடன் அரபு கல்லூரிக்கு கணனிகளும் விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மாகாண அமைச்சர் மிஸ் உதுமாலபியினால் இவை வழங்கி வைக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் வழிகாட்டில் சமுர்த்தி எழுச்சி 2011 களுத்துறை மாவட்ட வர்த்தக கண்காட்சி பாரந்துறை நகரசபை மைதானத்தில் ஆரம்பமாகியது. அமைச்சர் ரஜினி குரே, பிரதி அமைச்சர்களான லட்சுமண் யாப்பா அபேவர்தன, ரோஹித அபே குணவர்தன ஆகியோர் தலைமையில் கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்த கிண்ணியா கல்வி வலயம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கச்சக்குடி தீவு அந்நஜார் வித்தியாலய மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கும் நிகழ்வு அதிபர் யஹ்யா தலைமையில் நடைபெற்றது. வலய கல்வி பணிப்பாளர் ULM ஹாஷிம் துவிச்சக்கர வண்டிகளை வழங்கி வைத்தார். சுமார் 150 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. திவிநகம ஒருங்கிணைப்பு கிராமிய அபிவிருத்தி புதிய திணைக்களம் பற்றி மட்டக்களப்பு தொகுதி சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு அறிவியூட்டப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர்களான அருண் தம்பிமுத்து, அலி சாஹிர் மௌலானா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே பிரதமந்தியாக கலந்து கொண்டார். சமுர்த்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களை ஓய்வூதிய திட்டத்தில் உள்வாங்கும் திட்டம் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கல்முனை தொகுதியை உள்ளடக்கிய 3 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விளக்கமளிக்கும் செயலமர்வில் கல்முனை தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் என்னும் காரியப்பர் தலைமையில் நடைபெற்றது. மேல் மாகாண சபை உறுப்பினர் தயா காந்த பெரேரா இதில் பிரதமந்தியாக கலந்து கொண்டார். பாகிஸ்தான் திரைப்பட கண்காட்சி தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன சினிமா அரங்கில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட கலைஞர்கள் கலந்து கொண்டனர்.
வெள்ளத்தினால் கூரலைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் வீடுகளை முற்றாக இழந்த 26 பேருக்கு நஷ்டஈட்டுக்கான காசோலைகளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வழங்கி வைத்தார். பிரதேச செயலாளர் எஸ் கிரிதரன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதேவேளை வெள்ளத்தினால் இருப்பிடங்களை இழந்த காத்தான்குடி பிரதேசங்களுக்கு காசோலைகளை வழங்கும் நிகழ்வு பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்